Hello investors and traders. So 26/8/2024 மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ஆர் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளுக்கு எந்த மாதிரியான நியூஸ் பேஸ்டு தகவல்லாம் கிடச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி டெக்னிக்கல் அனாலிசிஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு எந்த மாதிரியான நம்மளுக்கு சார்ட்லாம் வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி என்னோடய டார்கெட் நான் எதை ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு என்னோடய டார்கெட் ஹிட் ஆயிருக்கா இல்லையா, ஸோ உங்களோட ட்ரேடிங் மிஸ்டேக் என்ன இருக்குது ஸோ அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோவிலேருந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ரிப்போர்ட் பக்கம் போயிடுவோம். ஓவரால் இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து புல்லிஸாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 0.76% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்கன்னா 0.49% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க்கை பார்த்தீங்கன்னா 0.42% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் செக்டரை பேஸ் பண்ணதுக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா 0.66% நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி ஓவராலாக நிஃப்டி 50 பொறுத்தளவுக்கு டாப் கெய்னராக யார் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCL டெச் தான் நம்மளுக்கு டாப் கெய்னராக வந்து மூவ் ஆயிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒன்றா 4.24% நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஓவராலாக டாப் லாஸஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அப்போலோ ஷாப் வந்து இன்றைக்கி டாப் லாஸஸாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ எல்லாருக்கும் மண்டியில் போட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். என்னென்னா ஓலோவோட எலக்ட்ரிக் ஐபிஓ வந்து ரீசெண்டாக வந்து பப்ளிஷ் ஆச்சு, சரிங்களா. ஸோ அப்போ என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அப்படின்ட்டு நிறையா போயிட்டு இந்த டைம் போயிட்டு வாங்குவீங்க. ஸோ நான் ஒரு 1 வீக் முன்னாடியே வந்து அதாவது ஃப்ரைடே தேர்ஸ்டே ஸோ அந்த டைம்லேயே வந்து யோசிச்சிருந்தோம். ஸோ எங்களோட இன்ஸ்டியூட்லேயே இதை பற்றி அனலைஸ் பண்ணோம். இப்போ ஓலோவோட ஸ்டாக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா ஸோ அப்படின்னு சில மெம்பர்ஸ் வந்து சஜஷன் வந்து கேட்டாங்க. ஸோ அப்போ என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஸோ நல்ல பீக் லெவலில் இருக்கான். ஸோ எப்போ வேணால் இன்ஸ்டியூஷனோட செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் ஸோ அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தோம். அதை பேஸ் பண்ணி ஸோ நெக்ஸ்ட்டு இருந்த ஒரு 4 ட்ரேடிங் செக்ஷன், அதாவது ஒரு 5 ட்ரேடிங் செக்ஷன்லேயும் ஓலோவோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 22% வந்து நம்மளுக்கு ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ண அளவுக்கு ஒரு 11,000 crore வந்து ஸோ இது வரையும் நம்மளுக்கு 11,000 crore வந்து நெட் சேல்ஸ் வந்து நடந்து ஸோ ஓவராலாக 22% வந்து ஓலாவோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டி ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வேணும்னா ஓலோஸ் எலக்ட்ரிக்கல் ஷேர்ஸ் வந்து நான் இனிமேல் பர்ச்சேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். பட் டெக்னிக்கலி எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்காம இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓலோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை பற்றின ஒரு ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் வியூ வந்து ஒரு ரீலாக வந்து உங்களுக்கு யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணி யூடியூப் அது இன்ஸ்டாகிராமில் ஸோ ரெண்டையுமே நான் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டுடே வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ பேடிஎம்மோட ஷேர் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு ஃபாலோ ஆகிட்டே இருக்குது, சரிங்களா. ஸோ நம்மளுக்கு இப்போது ப்ரீவியஸ் இயர் நம்மளுக்கு என்ன டேட்டாஸ் கிடச்சுன்னா ஆர்பிஐயோட சம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பேஸ் பண்ணி சம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பேடிஎம்மோட ஷேர் ப்ரைஸ் ஃபாலோ ஆச்சு. பட் டுடே வந்து செபி வந்து நெக்ஸ்ட்டு ஒரு நோட்டீஸ் வந்து கொடுக்குறாங்க, சரிங்களா. அதாவது விஜய் சேகர் சர்மா ஸோ அந்த போர்ட் மெம்பர்ஸ்லாம் வந்து ஐபிஓ பப்ளிஷ் பண்ணுறப்ப சம் ஸ்கேம்ஸ் ஸோ சம் ப்ரைஸில் வந்து சம் சேஞ்சஸ் ஸோ இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அலிகேஷன் நோட்டீஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு மணி கண்ட்ரோல் வெப்சைட் மூலியமாக கிடச்சிச்சு. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு பேடிஎம்மோட ஷேர் ப்ரைஸும் வந்து ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஃபாலோ ஆகி இருக்குது. அதாவது ஒரு 4.41% வந்து டுடே வந்து ஃபாலோ ஆயிருக்கு. 24 rupees வந்து இன்றைக்கி பேடிஎம்மோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ பேடிஎம்முக்கு மேலும் மேலும் அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம்முக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்பிஐ பேஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நெகட்டிவான சம் கைட்லைன்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபாலோ ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு செபியே நம்மளுக்கு ஸோ நெகட்டிவான சர்க்குலர் கொடுக்குறதில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னமும் பேடிஎம் வந்து அடி வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஐடியா வந்து ஸோ இதில் வந்து இருக்குது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி வந்து நம்மளுக்கு திஸ் வீக் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னும். ஸோ இதில் சம் எக்கனாமிக்ஸோட ரிப்போர்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 5 குவார்ட்டரோட லோவை வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து ஹிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதாவது 6.8%. ஆர்பிஐ ஆல்ரெடி என்ன நம்மளுக்கு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7% டு அதாவது குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 7%, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 7.2%. ஸோ இந்த பர்சன்டேஜுக்குள்ளே ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு ஜிடிபியோட க்ரோத் வந்து நம்மளுக்கு டேட்டாஸ் வந்து இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வந்து கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இதை வந்து சம் எக்கனாமிக்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு 6.8%. ஸோ இதுக்குள்ளே நம்மளுக்கு இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் வந்து டேட்டாஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது ஒரு 5 குவார்ட்டரோட லோவை வந்து ஹிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் சம் ட்ரேடர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஸோ இந்த டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரீச் பண்ணுது அப்படின்னா ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் சம் நெகட்டிவ் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதையும் நம்ம ஸோ திஸ் வீக் இந்த டேட்டாவுக்காண்டி வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம், சரிங்களா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் த நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான என்னோட டெக்னிக்கல் லெவல்ஸ்
ஸோ அதை நான் எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ப்ராஃபிட்டபுளாக நான் வந்து கொண்டு போயிருக்கேன், என்னோட டெக்னிக்கல் லெவல்ஸ் எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு, என்ன ரிட்டர்ன்ஸ் எனக்கு கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் ஆச்சு, நெக்ஸ்ட்டு உங்களோட ட்ரேடிங் மிஸ்டேக் என்ன இருக்குது, ஸோ அப்படிங்கிறத நீங்கள் அந்த டெக்னிக்கல் லெவல்ஸ் மூலிமா வந்து தெரிஞ்சுக்க முடியும். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸோ 1 டே டைம் ஃப்ரேம் வச்சு நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, ஸோ மார்னிங் என்னோட அனலைஸ் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஃபெட்டோட ரேட் கட் பாலிசி எனக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது, செப்டம்பர் மந்த்துக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு நம்மளுக்கு டேட்டாஸ் வந்து நியூஸ் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஃபண்டமெண்டலி வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ ஆல் டைமே பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எனக்கு ஆல் டைமே ரீச் பண்ணுற லெவலில் 25,000 ஸோ நம்மளுக்கு கிராஸ் ஆகிருக்கு நிஃப்டி. ஸோ நம்மளுக்கு 25,000 போயிட்டு கிராஸ் பண்ணி நம்மளுக்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டி 50 பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனில் என்ன கிடச்சிச்சு ஆக்சுவலாக அப்படின்னா, நான் 25,008 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ மார்க்கெட் எனக்கு அங்கேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ ஆனால் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எனக்கு அங்கேருந்து ஃபாலோ ஆகாமல் ஸோ எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல் டைம் அந்த ஒரு ஜோன் லெவலுக்குள்ளே போயிட்டு ஸோ அதுக்கப்புறம் எனக்கு சடனாக வந்து ஒரு சின்ன சைட்வேஸ் கொடுத்துட்டு ஸோ அங்கேருந்து எனக்கு மார்க்கெட் வந்து சடனாக வந்து ஃபாலோ ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படியே நம்மளுக்கு சைட்வேஸ்லேயே தான் கம்ப்ளீட் ஆச்சு. நிஃப்டி 50 பொறுத்தளவுக்கு இன்றைக்கி என்னோட ட்ரேடிங் ஐடியாவை நான் எதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் வந்து நிஃப்டி 50யோட சார்ட். ஃபஸ்ட்டு எனக்கு கன்ஃபர்மேஷன் என்னோட ஜோனில் வந்து சப்போர்ட் கிடச்சி. ஸோ நெக்ஸ்ட் என்னோட என்ட்ரிஸ் இந்த லெவல் எடுக்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஃபண்டமெண்டலில் ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கவும் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பிளேஸ்க்குள்ளே மூவ் ஆகிறப்ப என்னோட என்ட்ரி வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். ஃபர்தராக வந்து என்னோட டார்கெட்டாக ஃபஸ்ட் நான் ஜோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனால் நெக்ஸ்ட்டு ஜோனில் வந்து சப்போர்ட் எடுக்கிறப்ப நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக வந்து 25,021 வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ ஃபர்தராக அங்கேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் மூவ் ஆச்சு. ஒரே ஒரு என்ட்ரி தான். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் நம்மளுக்கு ஃபாலோ ஆகி சைட்வேஸ்லேயே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆச்சு. இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருந்தால் நல்ல ஒரு குட் மூவ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இங்கே வந்து எனக்கு சப்போர்ட் எடுக்கல. அகெயின் இந்த ஹையை பிரேக் பண்ணாவது ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்தேன். பட் பிரேக் பண்ணிச்சு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸோ அப்படியே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் எனக்கு ஒரு ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸில் வந்து மார்க்கெட் வந்து ரீச் பண்ணிச்சு. அப்போ இதை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு குட் சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் வந்து எனக்கு அகைன் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டேஷன். பட் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு குட் சப்போர்ட் வந்து இப்போ மார்க்கெட் வந்து ஃபைனலி நம்மளுக்கு லாஸ்ட் ஹவரில் வந்து எடுத்திருக்கு. ஸோ நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நாளைக்கு என்னோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோவில் வந்து நான் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட் இதோட ரிப்போர்ட் பேஸ் பண்ணுற அளவுக்கு பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு சப்போர்ட் வந்து இப்போதைக்கு எடுத்திருக்கு. ஸோ ட்ரேடிங் ஐடியாவை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியில் பெருசாக ட்ரேடிங் ஐடியா எதுவும் கிடையாது. ஜோனில் வந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட்டே கிடைக்கல. ஸோ அதே மாதிரி எனக்கு ஜோனை வந்து ஹிட் பண்ணவும் இல்லை. அப்படியே சைட்வேஸாகவே வந்து எனக்கு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஃபின் நிஃப்டி வந்து நம்மளுக்கு ஒரு அகைன் வந்து பாசிட்டிவாக வந்து க்ரோ ஆயிருக்கு. ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஃபின் நிஃப்டி வந்து நெக்ஸ்ட்டு இந்த ஜோனை வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணோம். ஸோ அதே பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. பட் ஷார்ட் டர்ம் கன்ஃபர்மேஷனில் ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸும் சேம் தான். ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் வந்து ரீச் பண்ணிச்சு. பட் அப்படியே சைட்வேஸ்லேயே வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு நம்மளோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் நெக்ஸ்ட்டு எந்த பக்கம் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ட்ரேடிங் ஐடியா அதாவது இன்ட்ராடே ஐடியாவை பொறுத்தளவுக்கு எனக்கு இந்த இடத்துல ஒரு ஹேமர் கேண்டிலோட ஃபார்மேஷன் வந்து கிடச்சி. ஸோ ஃபர்தராக என்னோட ரெசிஸ்டன்ஸே ரீச் பண்ணுச்சு. எனக்கு என்ன ஒரு அக்யூரசி இன்னைக்கு கிடச்சின்னா எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் 23,436 ஸோ எக்ஸாக்டாக ரீச் பண்ணிவிட்டு அகெயின் மறுபடியும் மார்க்கெட் இங்கே வந்துச்சு. ஓகே மறுபடியும் நம்மளுக்கு இங்கே இதை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் இருக்கணும். பட் அப்படி இல்லாமல் மார்க்கெட் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே அப்படியே வந்து நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிருக்கு. சரிங்களா, இது வந்து என்னோட டெக்னிக்கல் வியூ. ஜஸ்ட் என்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அது பிரகாரம் தான் என்னோட என்ட்ரி இருக்கும். ஸோ தேவையில்லாமல் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு மல்லு கட்டிகிட்டு இருக்க மாட்டேன். ஸோ அதான் என்னோட ஒரு பாலிசியாக நான் வந்து வச்சுருக்கேன். சரிங்களா, அண்ட் நீங்களும் நெக்ஸ்ட்டு எங்களோட லைவ் அப்டேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி சார்ட்ஸ்லாம் வந்து நீங்களும் வந்து லைவாக வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் எங்களோட டெலகிராம் சேனல் ஸோ அண்டு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா ஸோ டுமாரோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட ப்ரீ மார்க்கெட் வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம் அப்படின்னா ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் மார்னிங் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சரிங்களா, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அண்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட ப்ரீ மார்க்கெட் வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அண்டு ஆல்ரெடி நம்மளோட கோர்சஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஏதாவது கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ண உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா ஸோ கீழே இருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி ஸோ அதுக்கான கோர்ஸ் டீட்டெயில் வந்து கேட்டு ஸோ நீங்களும் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.